என்னது போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் 2 கிராமுக்கெலாம் செயின்ஸ் கிடைக்கிதா? அதுவும் இந்த மாதிரி ஃபேன்சி செயின்ஸ்லாம் 4 கிராம்லேருந்து 5 கிராமில் வச்சுருக்காங்களா? இது தெரியாமல் போச்சு இவ்வளோ நாளா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்றைக்கான உலா எங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிராம் செயின்ஸுங்க இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து புதுசாக நியூ அரைவலாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2 கிராம் 4 கிராம் 5 கிராமுக்கு எல்லாமே ஃபேன்சி செயின்ஸ் வந்து அழகாக வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மாடர்னாக ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக, கொஞ்சம் அல்ட்ரா மாடர்னாக, ஃபேன்சி டைப்பாக, இந்த ஜொல்வன் டைப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 கிராம் தான். அதிலே குட்டி குட்டி டிசைன்ஸ் வச்சு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2 சைடுமே வந்து பால்ஸ் இருக்கா மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நியூ லான்ச்சாக வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இது வந்து பாடி போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் இருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் to 6 கிராம் இருக்குது. இதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான பால்ஸ், சிலிண்ட்ரிக்கல் பால்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஃபேன்சியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் வியர்ஸ் அவுட்ஃபிட்டுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெட்டிங் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலுக்குமே போட்டுக்கலாம், போட வேணாம்னு சொல்லலை. பட் நிறைய பேர் வெஸ்டர்ன் வியர் போடும்போது நம்மளோட ட்ரெடிஷ்னல் போடும்போது அப்படியே ஆக்வர்டாக இருக்கும். இது போட்டால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்வர்டாக இருக்காது. அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்கில் பெண்டன்ட் வச்சது 6 கிராம்ஸ் to 11 கிராம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆன்டிக்கில் வரக்கூடியது அண்ட் பெண்டன்ட் வச்சது ஃபுல்லாகவே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையில். ஸோ அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது 2 இலை தான் இருக்குது. ஏன்னா இது வந்து அரசியல் டைம் இல்லையா? ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா கமெண்ட்டில்? தெரியல, சும்மாவே எதுவும் போட மாட்டீங்க. இப்போ கமெண்ட்டில் அரசியல் பற்றி கேட்டால் போடவா போகிறீங்க? ஸோ தெரியல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் கரெக்டானவங்களுக்கு கரெக்டாக ஓட்டு போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிராம் இருக்குது. அழகாக ஒரு ஜிமிக்கி வச்ச ஒரு இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ஷார்ட் செயின்ஸ் தான். பெருசு வந்து 20 கிராம், மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அத்தனையுமே ஷார்ட் செயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங் செயின்ஸுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லாங் செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கிராம்லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் செயின்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, லாங் செயின்ஸ்லாம் 5 கிராம்லேருந்தே வரதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதுலேயுமே நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஹார்ட்டின் கமெண்ட் போடுங்க. அப்புறம் இந்த மறக்காமல் ஹைப்பையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த க்யூட்டான அழகான இந்த மல்டி கலர் இருக்கிறது வந்து உங்களுக்கு 6 கிராம் தான் இருக்குது. கீழே இருக்கிறது 14 கிராம், மேலே இருக்கிறது 6 கிராம் இருக்குது. அந்த மல்டி கலர் வித் பேர்லாம் வந்து பார்த்திங்களா, அது வெறும் 6 கிராம் தான். ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் போட்டால். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன்சி செயின்ஸு, சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஸ்டர்ன் வியர் டாப்பு, ஜீன்ஸு, ஷர்ட்ஸு எது போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே இருக்கிறது 5 கிராம், மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக, இப்போ ரொம்ப ஃபேன்சியாக ஃபேஷனாக ஓடுறது இந்த மாதிரி டிசைன்ஸ் தான். நிறைய வந்து நீங்கள் கீழே இருக்கிறது 20 கிராம், மேலே இருக்கிறது 5 கிராம். நிறைய வந்துட்டு இந்த மாடல்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அவங்க வெஸ்டர்ன் வியர் அவுட்ஃபிட் போட்டு வரும்போது இந்த மாதிரி மேலே ஒரு 5 கிராம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நிறைய வந்து போட்டு வருவாங்க. 3 ஸ்டெப்ஸ் செயின்ஸ் மாதிரி, 3 ஸ்டெப்ஸ் செயின்ஸ் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபி மாதிரிங்க, ஆனால் செமிங்க எல்லாம் அந்த ரோஸ் கலரில் அழகாக இருக்கும். 10 கிராம் to 12 கிராம் இருக்குது. இதில் ஒரு சிம்பிள் ஷார்ட் செயின்ஸு இங்கே கிட்ட உங்களுக்கு எனக்கு கிட்ட கொஞ்சம் இறக்கி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்க்குறது எல்லாமே ஷார்ட் செயின்ஸ் தான். ஸோ ஸ்டெப் செயின்ஸ் மாதிரி அந்த மாதிரி இப்போலாம் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டெப் செயின்ஸு அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 2 கிராமுக்கு செயின்ஸ் கிடைக்கிது, 5 கிராமுக்கு லாங் செயினே கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் செயினில் கீழே இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கீழே கரெக்டாக நெக்கு கொஞ்சம் இறங்கி இந்த இடம் மட்டும் நல்லா ரோஸில் தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் 16 கிராம் to 20 கிராம் இருக்குது. இதுதாங்க 20 கிராம். ஸோ இது ஒரு ஃபேன்சி செயின்ஸு. இது மேலே மேலே ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது, அப்படியே கம்பி மாதிரி. அதுக்கப்புறம் போய் தான் கழுத்து பேக்கில் மட்டும்தான் கம்பி மாதிரி வருது. மற்ற எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இன்னொரு செயின்
ஒரு மாதிரி அழகாக இங்கேருந்து பார்க்கறதுக்கு நிலா மாதிரி இருக்குது. கட் பண்ணி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது நிலா மாதிரி. இது வந்து ஒரு நல்ல ஒரு காடியான செயினுங்க. நல்ல காடியாக இருக்கும் போட்டால். நல்ல பெருசாக நல்ல காடியாக இருக்கும். இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு காடியான செயின்ஸ் தான் இது எல்லாமே. இது வந்து கேட்டால் 2 பேருமே போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 16 கிராம். இது வந்து ஃபேவரட் நிறைய பேர்கிட்ட இது வந்து கண்டிப்பாக இருக்கும். 16 கிராம் டு 20 கிராம் இருக்குது இதில். இதெல்லாம் வந்து ஒரு மிஷின் கட்டிங் செயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா கிளிட்டராக இருந்தது. இதில் இருக்க இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கிராமு வித் குட்டி பெண்டன்ட்டோடையே உங்களுக்கு வந்து 10 கிராமில் நல்லா சாலிடாக நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு செயின் இது. க்யூட்டாக அழகாக ஒரு பெண்டன்ட்டும் இருக்குது. லக்ஷ்மி வச்சா மாதிரி ஒரு பெண்டன்ட்டு நல்லா சாலிடாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி டைப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன 10 கிராமில் வாங்கினா கூட நல்லா போட்டு அடிக்கலாங்க உங்களுக்கு. ஆமாம், இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். அது இது வந்து ஒரு மாதிரி பட்டை செயின் மாதிரி இருக்கும். இது வந்து சைக்கிள் செயின் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது நம்மளோட நார்மல் கோதுமை டைப்பு. இது வந்து அந்த முறுக்கு செயின் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இதுவுமே முறுக்கு செயின் தான். ஸோ கோதுமை ஃபேஷன் வந்து ரொம்ப இயர்ஸ்லேருந்து நம்ம பாட்டிக்கு பாட்டி தாத்தனுக்கு தாத்தன் அப்படியே ரொம்ப பேக்கு விட்டால் தமிழனோட ஸ்டார்டிங் காலமே கற்காலத்துலேருந்தே இருக்குன்னு கூட சொல்லிடலாம் போல. இது அந்த கோதுமை செயின் ரொம்ப நாளாக வருது. அண்ட் இது ஒரு ராஜ்கோட் பேட்டர்னில் ஒரு கிளிக்கூண்டு பேட்டர்ன். ராஜ்கோட்டில் கீழே வந்து கிளிக்கூண்டு மாதிரி இருக்கும். இது ஒரு ஷார்ட் செயின்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கழுத்தோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனு. சூப்பராக இருக்குது இந்த டிசைன். 10 கிராமுக்கு தாராளமாக வாங்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்கள் ஷேப்லேயே லைட்டாக அது மண்டை மேலே தட்டினா எப்படி இருக்கும், அது கொண்டை மேலே 2 தட்டு அப்படின்ற மாதிரி தட்டி இருக்குது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வித் குட்டி பால்ஸு ஃபுல்லாக சைட் பை சைடில் வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்துடும். ஸோ கிளிக்கூண்டில் கிளி தாங்க மிஸ்ஸிங்கு. நம்ம யாராவது ஒரு கிளியை வாங்கி அது உள்ளே போட்டு விட்டுடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதுவுமே 10 கிராம் தான் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த சாலிட் ரிங் பேட்டர்ன் செயின் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சாலிட் செயின் பேட்டர்ன்ஸ். இது கீழே வந்து பால்ஸ் வந்து மேலே வந்து 2 இந்த கழுத்துக்கிட்ட சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பால்ஸும் தெரியும். அதே மாதிரி அதுக்கும் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் வந்து வேரியேஷன் காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கிராம் இருக்குது. ஸோ 2 வேரியேஷன்ஸ் இருக்குது இதில். பால்ஸ் அண்ட் சிலிண்டர்னு 2 வேரியேஷன் இருக்குது. ஸோ ராஜ்கோட்லேயே முதல்ல கிளிக்கூண்டு பார்த்தோமா, கீழே வந்து இதில் வேறு மாதிரி ஒரு டிசைனு. அந்த குட்டி பெண்டன்ட் கீழே வருதுல்ல, அதில் டோட்டலாக வந்து வேறு டிசைன் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து என்ன ஆக்சுவலாக கீழே குட்டியாக ஜிங்னு அழகாக தொங்கிட்டு இருக்கு. டாலர் மாதிரி, டாலர் செயின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாலர் செயின்ஸு. அந்த மாதிரி குட்டி பெண்டன்ட்ன்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வித்தியாசமாக இருந்தது. இது அதே கோதுமை. இது பார்த்தீங்கன்னா 2 கிராம். ஃபஸ்ட் நம்ம 2 கிராமில் அங்கங்கே டாட்டட் பார்த்தோமா, இதில் குட்டி சிலிண்டர் இருக்குங்க. பயங்கர வந்து குட்டி சிலிண்டர்ஸ். இது வந்து அதை விட வந்து மெல்லிஸு 2 கிராம்ஸ் இருக்குது. வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அதே இதில் 4 கிராம்ஸில் பாருங்கள். 4 கிராம்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சிலிண்டர் பேட்டர்ன்லேயே கொஞ்சம் அப்படி பல்ஜான மாதிரி, டக்குனு மண்டையில் கொட்டி தலை வீங்கி போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல்ஜான மாதிரி இருக்குது. இது அதிலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி சிலிண்டர் வந்திருக்கு. இது எல்லாமே 4 கிராம்ஸ் தான். சிலிண்டர்ஸ் ப்ளஸ் நடுவில் மட்டும் ஒரு பால்ஸ் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 4 கிராம்ஸ்லேயும் பாருங்கள் ஒரு சிலிண்டர் நடுவில் பால்ஸு 2. இதில் வந்து ரோடியம் வேறு பாருங்கள். இதில் வந்து குட்டியாக அழகாக ரோடியமும் சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்னுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக அந்த ரோடியம் வரும்போது ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்குல்ல, எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடு பாருங்களேன். இதுவே சின்னது, இதுலேயே வந்துட்டு ஒரு ரோடியமும் கொடுக்குறாங்க, பால்ஸும் கொடுக்குறாங்க, சிலிண்டரும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு
ரவுண்ட் பால்ஸ் தான் இது. இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த இப்போ டிசைனாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பால்ஸ் மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த குட்டி செயின் கழுத்தில் மறைஞ்சிரும், அந்த மாதிரி டிசைன். இதெல்லாம் ஷார்ட் செயின்ஸ்ன்றதுனால உங்களுக்கு அங்கங்கே பால்ஸ் கழுத்து ஒட்டி ஒரு சின்ன டாட்டடில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். செயின்ஸ் வந்து மறைஞ்சிரும். அந்த மாதிரி இப்போ நியூ ஃபேஷனாக ரொம்ப போயிட்டுருக்குல, அந்த டைப்பு தான் இதெல்லாமே. இதெல்லாம் ரோடியம் பால்ஸ் வச்சு 5 கிராம்ஸ் இருக்குது. இதில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் 5 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேன்சி செயின்ஸ் வந்து ரீசெண்டாக எல்லாமே கவரிங்கில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டாட்டட் செயின்னு சொல்லிட்டு, டாட்டட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4 கிராமில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் செயின்ஸுங்க. இது 5 கிராம்ஸ் டு 10 கிராமில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் செயின்ஸு. இது நம்ம இந்த பட்டை செயின் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பட்டை செயின்ஸ் தான். மைனர் செயின்ஸும் கூட சொல்லுவாங்கங்க. இது வந்து மைனர் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 கிராம்லேருந்து 10 கிராம் இருக்குது. ஏன்னா எல்லா மைனரும் இதை போட்டுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பாய்ஸ் மேக்ஸிமம் இந்த டிசைன் எடுத்துகிட்டு தான் செமையாக போட்டுட்டு சுற்றுவாங்க. கேர்ள்ஸும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் போடுவாங்க, இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் அப்போல்லாம் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் இருக்குது. இது வந்து பால்ஸ் டைப்பு குண்டுமணி, சிலமணி மாதிரி குண்டுமணி. இது அந்த குண்டுமணி வந்து ஒரு இதுக்குள்ளே சட்டத்துக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி இருக்குது. இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எஸ் டைப்பும் கலந்துருக்கு. எஸ் டைப் சிலிண்ட்ரிக்கல். இது பால்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த பால்ஸுக்குமே இந்த பால்ஸுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். இது பால்ஸை ஒரு இது சட்டத்துக்குள்ளே போட்டு அடைச்சாச்சு. ஸோ 32 கிராம் டு 40 கிராம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், லாங் செயின்ஸ். ஓகேவா, அந்த 5 கிராம் பார்த்தீங்களா, அதுவுமே லாங் செயின்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே லாங் செயின்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஷார்ட் செயின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம், முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இந்த 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து லாங் செயின்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ 5 கிராம்லேருந்தே உங்களுக்கு லாங் செயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசமான டிசைன்ஸ். லாங் செயின்ஸில் கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸ் இதெல்லாம். இது கொஞ்சம் சாலிடாக பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா பார்வையாக இருக்கும். நல்லா பெருசாக நல்லா தெரியும் கழுத்தில். இதுவுமே ஒரு முறுக்கு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஆனால் முறுக்கு பேட்டர்ன் இல்லை, டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இது. இது ஹார்டின் ஷேப்புங்க. இது என்னோடய ஃபேவரட். இது ஹார்டின் ஷேப்பு நல்லா இருக்கும், நல்லா ஜிகுன்னு இருக்கும் கழுத்தில். அந்த ஒரு ஷைன்னஸ் தெரியும் அதில் எப்பயுமே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடு பேட்டர்ன், நல்ல பல்ஜியாக தெரியும். இது சைக்கிள் செயின் பேட்டர்ன். இதெல்லாம் வந்து கரப் சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியானது. ஸோ 16 கிராம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தது அத்தனையுமே 16 கிராம்ஸில் பட்டை செயின், கரப் சுந்தரி, எஸ் டைப்பு, பால்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. பரவாயில்ல, எல்லா டைப்புமே. இதில் எஸ் டைப்பில் கொஞ்சம் மிடில் வேறு டிசைன் வருது 16 கிராமில். இது நல்ல பால்ஸாக பெருசாக போட்டுது. இது பேர் என்ன எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். 32 கிராம் டு 40 கிராம் இருக்குது. சும்மா ஒன்று போட்டால் போதும் போல இருக்குது, ஜெகஜோதியாக இருக்கும் போல இருக்குது. நல்லா 2 சைட் பால் வச்சு. ஆனால் இந்த மாதிரி பால் இருக்கிறது வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த வளையலெல்லாம் சொல்லுவாங்களே, ஐயோ பேரை மறந்துட்டேனே. இருங்க ஞாபகம் வந்துச்சு. அதிலே நீங்கள் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிட்ட வந்தால் தான் டிசைன்ஸ் மாறுறது தெரியும் பாருங்கள். அதிலே வந்து இது வந்து சின்ன சைஸு, அதனால தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து மாறி இருக்கும். வரிக்கா பால்ஸ்ன்னுவாங்களா, அந்த மாதிரி வரிக்கா பால்ஸ் இருக்குது, கூட செயின்ஸும் இருக்குது. இதுவுமே போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து 2 சைடுமே பெண்டன்ட் இருக்கா மாதிரி இருக்கும், நல்ல பட்டை செயின். இதோட கிராம்ஸ் வந்து நான் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருப்பேன், அதில் பாருங்கள். இது வந்து நம்ம இது முடிச்சுட்டு இதோட டோட்டல் கிராம்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பவளம், பேர்ல்ஸு, இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து சில பேர் வாங்குவாங்க, 1-2 பேர் கேட்குறாங்க இதெல்லாம். ஸோ 16 கிராம் டு 22 கிராம் இருக்குது. பவளமணி மாலை, முத்துமணி மாலை, அதிலே கோல்டு பீட்ஸ் கலந்துருக்காங்க, கோல்டு கம்பி கலந்துருக்காங்க, கோல்டு கம்பி போட்டால் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து காசு மாலை டைப்பு. காசு மாலை நிறைய ஃபுல்லாக காசு மாலை இல்லாமல் உங்களுக்கு வந்து இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரெட்டப்பட்ட செயின் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த ஜமீன்தாருங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பட்டையாக போடும்போது அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜமீன்தார் நகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி தாங்க இருக்குது. இந்த ஜமீன்தார்ஸ்லாம் அப்போல்லாம் வந்து நல்ல பெருசாக போட்டு வருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. 16 கிராம் டு 24 கிராம். இதில் வந்து 16 கிராம் கிடைக்குது. நம்ம வேணால் அந்த 2 பவுண்டில் வேணால் ட்ரை பண்ணலாங்க, நல்லா பட்டையாக போட்டுட்டு வரலாம்.
சும்மா கெத்து காட்டுறதுக்குன்னே இந்த மாதிரிலாம் போட்டுன்னு வருவாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எஸ் டைப்பு, டபுள் சைட் பெண்டன்ட் டைப்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து எஸ் டைப்புங்க. 40 கிராம். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 40 கிராம்ஸ். ஸோ 40 கிராம்ஸ். இது சைட் பெண்டன்ட் வரும் 2 சைடு. கல் இல்லாமல் வேணும்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து முகப்பு வச்ச மாதிரி வரும் இந்த லாங் செயின்ஸ்லேயே. அது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிசைன். இப்போல்லாம் நல்ல ஒரு ஃபேன்சியாக வந்திருக்கக்கூடிய டிசைன்ஸ். இதெல்லாம் நியூ டிசைனாக வந்திருக்கிறது. இது வந்து ஒரு கரப்சுந்தரி டிசைனு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 20 கிராம்ஸில் கொஞ்சம் மெலிசாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பட்டையாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப காடியெல்லாம் தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி 20 கிராமில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் 20 கிராம்ஸ் தான் இதெல்லாம். இதில் நிறைய வந்துட்டு அதே நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அதே இதில் 20 கிராம்ஸில் இருக்குது. கரப்சுந்தரியிலேருந்து இந்த டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நம்ம பார்த்ததை விட 1-2 இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஓகே மக்களே, மறக்காமல் போகும்போது அந்த ஹைப் பட்டனை தட்டி விடுங்க, ஹார்ட்டின் கமெண்ட் போடுங்க, உங்கள் அன்பை தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வெட்டிங் செட் சூப்பர் டிஃப்ரெண்ட்டான வெட்டிங் செட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இது யாருக்காவது தேவைப்படலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான வளையல் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.